வீடியோக்கு கீழே ஏகப்பட்ட கமெண்ட் வந்து பாசிட்டிவா போட்டிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹேர் டே ஆயில நம்ம பயன்படுத்தும் போது பாருங்க, கீழே இவ்வளவு பொடிகள் இருக்கு, அப்படியே இருக்கு பாத்தீங்களா? இந்த பொடியையும் நல்ல ஸ்கேல்ப்ல படும்படி அப்ளை பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இந்த பதிவுல நம்ம ஒரு ஹேர் டே ஆயில் பார்க்க போறோம். இப்போ மழை சீசன் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு வந்து ஹேர் டே ஆயிலோ அப்ளை பண்ணா சளி பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம வெள்ள முடியோட சுத்த முடியாது இல்லையா? அவங்களுக்கான வீடியோ தான் இது. எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஹேர் டே ஆயில் தடவினாலோ இல்ல ஹேர் டே தடவினாலோ எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த ஹேர் டே ஆயில ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சளியே பிடிக்காதுங்க, எந்த ஒரு விதமான சைடு எஃபெக்டும் வராது. நீங்க ரெகுலரா இந்த ஹேர் டே ஆயில பயன்படுத்தலாம். மழை காலம், வெயில் காலம், எந்த சீசனா இருந்தாலுமே இந்த ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகளை வந்து அப்படியே கருப்பா மாத்திடும். இப்ப வாங்க இந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வரலாம். இந்த ஹேர் டே ஆயில்ல என்ன பொருட்கள் சேர்க்க போறோம் அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம இரும்பு கடாய் எடுத்துக்கலாங்க. இரும்பு கடாயில வந்து நம்ம ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஹேர் வந்து 100% வந்து நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமான பொருள் எடுத்துக்க போறோங்க. அதுதான் இந்த கருஞ்சீரக பொடிங்க. கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு நம்ம இந்த கருஞ்சீரகத்தை ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த கருஞ்சீரக பொடியை வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் காய்ச்ச போறது பாத்தீங்கன்னா 100 ml அளவு ஹேர் டே ஆயில் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதனால நான் இந்த அளவு பொடிகளை எடுத்துக்கிறேன். நீங்க வந்து பல்கா செய்து வச்சுக்கணும் அப்படின்னா இந்த அளவுகளை வந்து நீங்க அப்படியே வந்து உங்களுடைய எண்ணெய் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோவை ஹேர் டே ஆயிலுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா திரிபுலா சூரணம். இந்த திரிபுலா சூரணத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். இதுல வந்து கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இது எல்லாத்தையுமே சம அளவு எடுத்து காய வச்சு லைட்டா வந்து ஃப்ரை பண்ணிட்டு நான் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த கடுக்காய் பொடி, கருஞ்சீரகம், கடுக்காய் பொடி, தாண்டிக்காய், நெல்லிக்காய் இது எல்லாமே நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கு செம்மையா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நரைமுடிகளை அப்படியே கருமையா மாத்த ஆரம்பிச்சிருங்க. அதுக்காக தான் இந்த ஹேர் டே ஆயிலுக்கு நம்ம வந்து இந்த திரிபுலா சூரணத்தை எடுத்திருக்கோம். அடுத்த பொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மருதாணி பொடிங்க. மருதாணி எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய கலரை வந்து நம்மளுடைய முடியோட கலரை வந்து மாத்தி கொடுக்கும். ஆனா அது வந்து ப்ரௌனா தான் மாத்தும் இல்லையா? நம்ம இந்த பொடிகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கருமையான நிறத்தை வந்து இந்த ஹேர் டே ஆயில்ல நம்ம பெற முடியும். அடுத்த பொடி வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூவோட பொடி. இப்ப பாருங்க, நான் எல்லாமே 1 டீஸ்பூன் அளவு தான் சேர்க்கிறேன். நீங்க எடுக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி இந்த பொடிகளோட அளவை வந்து கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த செம்பருத்தி பூவை வந்து இந்த ஹேர் டே ஆயில்ல சேர்க்கும் போது நம்மளுடைய முடிகள் வந்து நல்ல ஷைனிங்கா இருக்குங்க. அதே மாதிரி நல்ல ஒரு ஹேர் குரோத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். முடி நல்லா கருமையா, புதுசா வளரக்கூடிய முடிகள் கூட நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். அடுத்த பொடி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொடி, எண்ணெய்களோட ராஜா அப்படின்னே சொல்லலாம், இந்த கரிசிலாங்கண்ணி பொடிங்க. இந்த கரிசிலாங்கண்ணி பொடியையும் நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கரிசிலாங்கண்ணி பொடி நம்மளுடைய முடிகளை வந்து நல்ல கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். இதை ஆராய்ச்சி செஞ்சே நிரூபிச்சிருக்காங்க. அதை பத்தி ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த வீடியோவை போய் பாருங்க, இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க இந்த கரிசலாங்கண்ணியோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறது. இல்ல கரிசலாங்கண்ணி பவுடரோட ஆராய்ச்சி, இலையோட ஆராய்ச்சி அப்படின்னு கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் வரும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வல்லாரக்கீரை. வல்லாரக்கீரை வந்து நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கும் நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருமையா வச்சிருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அவ்வளவுதாங்க இந்த பொடிகள் மட்டும். இதுல வந்து நீங்க அவுரி இலையோட பொடியும் நான் சேர்த்துக்கலாம். பட் என்கிட்ட இப்ப இல்லைன்றதுனால நான் சேர்க்கல. இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க அதை அவாய்ட் பண்ணிருங்க. ஆனா இச்சிங் ப்ராப்ளம் வராது, ஏன்னா நம்ம இந்த ஹேர் டே ஆயில வந்து நல்லா காய்ச்சி தான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இச்சிங் ப்ராப்ளம் வராது. சந்தேகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற வந்து இந்த ஹேர் டே ஆயில வந்து அந்த அவுரி பொடியை வந்து அவாய்ட் பண்ணிருங்க. நான் இல்லைன்றதுனால இந்த ஹேர் டே ஆயில்ல நான் வந்து அவுரி பொடி சேர்க்கல. ஆனா சேர்த்தீங்கன்னா முடியோட கருமைக்கு நம்ம 100% இல்லைங்க 200% வந்து ஹேர் டே ஆயிலுக்கு நான் கேரண்டி கொடுக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, அதெல்லாம் கட்டிலாம் இல்லாம நான் உடச்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கு, மழை சீசன்றதுனால நான் திறந்து வச்சுட்டேன் சில பொடிகளை. அதெல்லாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சு.
இப்போ சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ஹேர் டை ஆயிலுங்க. ஹேர் டையும் நான் அப்லோட் பண்றேன். சளி பிடிக்காம இருக்கிறதுக்கான ஹேர் டையும் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இல்லாம புதுசா பாக்குறவங்க கமெண்ட்ல வந்து கேக்குறாங்க. ஸோ அதுக்கு உண்டான வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன், ஹேர் டை வீடியோவும். இப்போ இதை வந்து எப்படி ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா, இதை வந்து லைட்டா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போறோம். ஏன் அப்படின்னா இதான் சொன்னேன் இல்லையா, இப்ப சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பொடிகளை வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆயிலையும் நல்ல பதமா காய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. எந்த ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டை ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் மேல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு நம்ம வறுக்கும் போது தான் கரெக்டா பதமா வறுக்க முடியும். இல்லைன்னா சீக்கிரமே கருகருன்னு ஆயிரும் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு சரியான ரிசல்ட் ஹேர் டை ஆயிலுக்கு கொடுக்காது. ஸோ மெதுவா வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து கொடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டை ஆயில்ல சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட் வர போறது இல்லை. ஆனா வெள்ளை முடிகள் எல்லாமே நம்மளுக்கு அப்படி கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் டை ஆயில ஒரு 6 மாசமாவது தொடர்ந்து அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத நான் ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா சொல்றேன். இந்த ஹேர் டை ஆயில நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது ஹேர் டை ஆயில் வந்து நம்மளுக்கு 100% ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த ஹேர் டை ஆயில வந்து ஒரு நாள் 2 நாள் அப்ளை பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல, முடி கொட்டுது அப்படின்னு சொல்லாதீங்க. எந்த ஆயிலா இருந்தாலுமே சரி, ஹேர் டை ஆயிலா இருந்தாலுமே சரி, ஆரம்பத்துல கண்டிப்பா முடி உதிர்வு இருக்குங்க. நம்மளோட முடிக்கு வந்து அது செட் ஆகும். அந்த நம்மளோட ஸ்கேல்ப்ல எல்லாம் அது செட் ஆகும் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கதான் செய்யும். பட் தொடர்ந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய நரைமுடி பிரச்சனையும் முடி உதிர்வு பிரச்சனையும் சரியாயிருங்க. இது சூப்பரான 100% வந்து நேச்சுரலான பொருட்கள். ஸோ நீங்க வந்து நம்பி வந்து இந்த ஹேர் டை ஆயில ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஈரப்பதம் போற வரைக்கும் வறுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றது வந்து ஒரு பதிவுல நான் வந்து கேரளா டாக்டர் வந்து அவருடைய பதிவுல வந்து போட்டிருந்ததை பார்த்தேங்க. சரி நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு வாரம் வந்து ஹேர் ஃபால் இருந்துச்சு. முடியெல்லாம் வந்து நல்லா கொட்ட ஆரம்பிச்சிச்சு. பட் 1 வீக் வந்து நான் ரெகுலரா தடவ ஆரம்பிச்சேன் இந்த ஆயில. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால்லாம் நின்றுச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கிராஜுவலா எனக்கு வந்து ஹேர் வந்து ஸ்கேல்ப்ல எல்லாம் குட்டி குட்டி முடிகள் வளர ஆரம்பிச்சிச்சு. நரைமுடிகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறுறதை நான் பாக்குறேன். இப்ப கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. என்னோட வெள்ளை முடிகள் எல்லாமே இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்ப வந்து நம்ம இதுல வந்து 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் நான் சேர்க்க போறேன். பாருங்க நான் 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன். நான் போட்ட பொடிகளுக்கு 100 ml வந்து கரெக்டா இருக்கும். நான் வந்து வீட்டுல இருக்கிறதுனால, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுனால நான் வந்து ஒரு மெத்தட்ல வந்து இந்த ஹேர் டை ஆயில வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். பட் வேலைக்கு போறவங்களா இருந்தா நான் செய்த மாதிரி கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாதுங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது, 2 பேர் அதாவது வீட்டுல இருக்கிற லேடிஸ், வெளியில போற ஆபீஸ் போற லேடிஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க லைட்டா புகை வரணும். பாருங்க நான் புகை வருது இல்லையா. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹேர் டை ஆயில அப்படியே வந்து ஒரு 2 மணி நேரம் இந்த ஹேர் டை ஆயில விட்டுடுங்க. இந்த இரும்பு கடாயில விட்டுடுங்க. இந்த இரும்பு கடாயில இருக்கிற அயனும் சேர்ந்து இந்த ஹேர் டை ஆயில வந்து மிங்கிள் ஆகி இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து அப்படியே விட்டுட்டு நான் 2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க கலர் எப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. இது நல்லா வந்து ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பவுடரோட சேர்ந்து நல்லா பாண்ட் ஆயிரும். இந்த ஹேர் டை ஆயில் உங்களுக்கு திக்கா வந்து உங்களுக்கு ஆயில் வந்து கிடைக்கும். பாருங்க ஹேர் டை ஆயில் வந்து நல்லா 2 மணி நேரம் அப்படியே இரும்பு கடாயில வச்சு நல்லா ஆறிடுச்சு. அடியில பாருங்க அப்படியே பொடிகள்லாம் அப்படியே அடியில வந்து இருக்கு பாத்தீங்களா. இந்த பொடிகளோட சேர்த்து அப்படியே நம்ம வந்து ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணலாம். வீட்டுல இருக்கிற லேடிஸ் வந்து ரெகுலராகவே இதை வந்து ஆயிலா நீங்க
அப்படியே அப்ளை பண்ணிட்டு இருக்கலாங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம் இல்லையா, நம்ம ஆயிலியா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரெகுலராகவே இந்த ஆயிலை வந்து நீங்கள் வச்சுட்டு இருக்கலாம். இப்போ வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து முடிய வந்து அப்படியே ஆயிலியோட வெளியே போக முடியாது. மாதிரி இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாளாவது இந்த ஹேர் டே ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 hours அப்படியே ஊற வச்சுட்டு மசாஜ் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் ஷாம்போ இல்லைன்னா சீயக்காயை போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். 2 விதமாகவுமே இந்த ஹேர் டே ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணாலுமே 100% உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களுடைய இந்த வீடியோக்கு கீழேயே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. செய்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பல்காக செய்றீங்கன்னா அப்பப்போ வெயில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயை காய்ச்சிட்டோன்றதுனால மழை சீசனாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எண்ணெயோட வாசனை எல்லாம் வராது கொஞ்ச நாளைக்கு. ஆனா நீங்க வந்து வெயில் கடை வந்தோடனே பல்கா செய்திருந்தீங்கன்னா வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய நரைமுடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. இந்த பதிவை வந்து ஒரு கேரளா டாக்டர், அதாவது ஆயுர்வேத டாக்டர், அவருடைய பதிவுல போட்டிருந்ததுதான். அந்த வீடியோக்கு கீழே ஏகப்பட்ட கமெண்ட் வந்து பாசிட்டிவா போட்டிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் இந்த வீடியோவை எடுத்து நான் வந்து உங்களுக்கு ஹேர் டை ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஹேர் டை ஆயிலை நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்கா ஹேர் டை ஆயில் கிடைச்சிருச்சு. அடியில பாத்தீங்கன்னா பாருங்க, அடியில அப்படியே இந்த பொடியெல்லாம் இருக்கு இல்லையா, நீங்க தலைக்கு குளிக்கும் போது இந்த பொடியையும் நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சுக்கோங்க.